ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஆஃபர். ஆக்சுவலி ஒண்டர்லா எல்லா பக்கமும் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடமா சூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான், ஒரு ஒன் டே ட்ரிப் தான் இந்த ஒண்டர்லா. இது போக நீங்கள் கேரளாவில் ஒன் டே ட்ரிப் கூட வேறு எதுவும் சுற்றி பார்த்து பிளான் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒண்டர்லாவுக்கு கம்பல்சரியாக ஒன் டே ட்ரிப் வேணும். மார்னிங் ரீச் ஆனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை பற்றின ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒன்றரை ஆஃபர். அதாவது இது அவங்க இனாகரேஷன் மந்த்னால 24th anniversary-னால ஸோ அவங்க வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் 1024க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லைனா 1800 வரைக்கும் உங்களுக்கு ரேட் போகும். இது வந்து ஒரு விதமான ஆஃபர். இது போக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஒண்டர்லா வந்து 8th year anniversary கொண்டாடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1700 சம்திங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1008க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஹைதராபாத் சரௌண்டிங்கில் உள்ளவங்க. இது எல்லாமே போக எல்லா ஒண்டர்லாலையும் சேம் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது போக ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ரம்ஜான் ஆஃபர் இருக்குது. ரம்ஜான் ஆஃபர் பார்த்திங்கன்னா பிரியாணி காம்போ சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த பிரியாணி ரம்ஜான் அன்னைக்கு April 14th அன்னைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ ஃப்ரம் 11th to April 14th வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா ஒண்டர்லாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, ஜெராக்ஸ் ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 35% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்லி 10th 11th 12th அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஹால் டிக்கெட் ஸ்டூடெண்ட் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள் ஆஃபர்னு சொல்லிட்டு அதுவும் 1999க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஃபுட்டு ப்ளஸ் காம்போ ஸ்டூடெண்ட் ஐடி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே மந்த், இப்போ இந்த மந்தில் உங்களுக்கு ஏதாவது பர்த்டே இருக்குது அதோட ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன், அதாவது கூட ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு ஆஃபர், அவங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ். ஸோ ஒரு டிக்கெட்டில் நீங்கள் 2 பேர் பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒன்றலாகும் உங்களுக்கு வந்து பொருந்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா ரஷ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் நிற்க முடியாது, சம்மர் டைமில் கூட்டம் இருக்கும், ஸோ ஆன்லைனில் பண்ணணும், அதுக்கு எதாவது ஆஃபர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுக்கும் இருக்குது. ஆன்லைனில் 3 days பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர். அது ஆன்லைன்லேயே உங்களுக்கு டிக்கெட் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சண்டே பிரஞ்ச், சண்டேங்கும்போது பெங்களூரில் உங்களுக்கு வந்து ரெசார்ட்டில் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்காங்க. எவ்ரி சண்டே 12 noonலேருந்து 3:30 வரைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெசார்ட்டில் வந்து மெனுவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அங்கே வந்து மியூசிக்கு எல்லாமே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது போக எல்லா ஒண்டர்லாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து லாங்லேருந்து வர்றவங்க ஈவினிங் முடிச்சுட்டு பார்க் முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் 7 o'clock ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவங்க ரெசார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், லக்ஸரியாக இருக்கும். நாங்கள் போயிருக்கோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக பேக்கேஜும் இருக்குது. பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ப்ளஸ் பார்க் ரெண்டுமே நீங்கள் வந்து காம்போவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் ஒரு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ளஸ் டைனிங் எல்லாமே சேர்த்து பெனிஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 days பேக்கேஜ்னு சொல்லி பார்க் டிக்கெட்டு அண்ட் பார்க் ஸ்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 14,999 சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது 15,000. இது வந்து உங்களுக்கு வந்து 2 days பார்க்கு ஃபுட்டு ப்ளஸ் ரெசார்ட்டு, இது இந்த 3மே உங்களுக்கு காம்போவில் வந்துடும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. இது போக 3 nights 4 days பேக்கேஜ், இதுலேயும் பார்க் வந்துடும், ரெசார்ட் ஸ்டே வந்துடும், ப்ளஸ் ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்தே வந்துடும். இதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தும் அதே தான் பார்க் ரெசார்ட் காம்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெங்களூர்லேயும் பண்ணுறாங்க, ஹைதராபாத்லேயும் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. ஏன்னா இது சம்மர் வந்து சொல்லிட்டு எல்லாருமே வெக்கேஷனுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஆஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே அவங்க சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஆர்மி டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்கும் ப்ளஸ் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி 25%, அதாவது ஃபேமிலியில் 3 பேர் டோட்டலாக 3 பேர் போனீங்கன்னா 3 பேரில் உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் மைனஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது 25% ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃபர் இருக்கும். இது போக பஸ் ட்ராவல், அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இப்போ கேரளா அப்படின்னா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பஸ்ஸில் நீ புக் பண்ணி ஒண்டர்லா போனீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 15% அந்த இதை காமிச்சிங்கன்னா 15% ஆஃபர் இருக்குது. இது வந்து கேரளாவுக்கு மட்டும் இல்லை, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கு இருக்குது, பெங்களூர் பார்த்தீங்கன்னா பிஎம்டிசி இருக்குது, தெலுங்கானாவோட கவர்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்கலாம் ஒன்றல. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
அவங்களோட கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ஹைதராபாத் போய் ரீச் ஆனாலோ, ஹைதராபாத்தோ பெங்களூரோ ஏதோ ஒன்று ரீச் ஆனாலோ, ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா Black Friday சேல், இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர். இது வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் உண்டு. நீங்கள் வந்து பார்க்குக்கு ஏர்லியராக என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா வெறும் 899க்கு வந்து இந்த ஆஃபர் நீங்கள் ஆஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மோர் தென் ஆஃபர். இது அவங்களோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதே அதில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணாலும் சரி, மெயில் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதேமாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.